ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதியும் இணைந்திருக்கிறார். கணபதி, பட்ஜெட்டுடைய முக்கியமான அம்சங்களாக என்னெல்லாம் பார்க்கலாம்? மிகவும் முக்கியமாக இது ஒரு அரசியல் பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது என நாடாளுமன்றத்திலே ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களும் சரி கருதுகிறார்கள். ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையிலே பீகார் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இருவருமே தங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடுகள் தேவை என தொடர்ந்து வலியுறுத்தி வருவது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் கார்த்திகேயன். அந்த வகையிலே ஆந்திர பிரதேச மாநிலத்துக்கு என்னென்ன தேவைகள் என்பதை சந்திரபாபு நாயுடு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவித்திருந்தார். அதே போலவே பீகார் முதல்வரான நிதிஷ்குமார் தனது மாநிலம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது, ஆகவே அதற்கு சிறப்பு திட்டங்கள் தேவை என வலியுறுத்தியிருந்தார். அந்த வகையிலே பீகார் மாநிலத்துக்கு சாலைகளுக்கு மட்டும் 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளை இணைப்பதற்கான சாலைகள், மேம்பாலங்கள் மற்றும் இது போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் பீகார் மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர பீகார் மாநிலத்தில் உள்ள கயாவிலிருந்து பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அம்ரிஸ்தர் வரை தொழிற்பேட்டை ஒன்றை அமைப்பதற்காகவும் புதிய திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நேபாள் நாட்டிலே கனமழை பெய்வதன் காரணமாக மலைப்பகுதிகளிலிருந்து அடிக்கடி பீகார் மாநிலத்திலே கோசி நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதை தடுப்பதற்கும் அந்த பகுதியிலே பாசன வசதிகளை பெருக்குவதற்கும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல ஆந்திர மாநிலத்திலே உட்கட்டமைப்பு வசதிகள், குறிப்பாக புதிய தலைநகரம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்களை மேம்படுத்துவதற்கு என்றெல்லாம் 15,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ் என சொல்லப்படும் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்டு பேங்க் போன்ற நிறுவனங்கள் மூலமாக கடனுதவி பெற்று இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்தின் பல்வேறு திட்டங்களுக்கு நிதியுதவி அளிப்பதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆந்திரா மற்றும் பீகார் இந்த இரண்டு மாநிலங்களின் அரசியல் அழுத்தம் இந்த பட்ஜெட்டிலே மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஆனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதை மிகவும் எளிமையான முறையிலே ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள மாநிலங்களுக்கான திட்டம் பூர்வோதயா என அறிவித்திருக்கிறார். அந்த பூர்வோதயாவில் பீகார் தொடங்கி ஆந்திரா வரை பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. ஆனால் மேற்கு வங்கத்துக்கோ அல்லது ஜார்க்கண்டுக்கோ இத்தனை அதிக அளவிலே திட்டங்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதே போல ஒரிசா மாநிலத்துக்கும் ஒரு சில திட்டங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒரு புறம் இது கூட்டணி அழுத்தத்தின் தாக்கம் மிகவும் தெளிவாக இருக்கிறது, இன்னொரு புறம் வேலையில்லா திண்டாட்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஊரக பகுதிகளிலே மக்கள் விலைவாசி ஏற்றத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற புகார் தொடர்ந்து வருவதன் காரணமாக வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போலவே ஊரக பகுதிகளுக்கான ஒதுக்கீடுகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் என சொல்லப்படும் தொழில் பயிற்சி அளிப்பதற்கான புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 5 வருடங்களிலே 1 கோடி மாணவர்கள் பலன் பெறுவார்கள் எனவும் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய 500 நிறுவனங்களிலே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலவே ஐஐடிகள் மூலமாக தொழில் பயிற்சி மற்றும் எப்படி வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு தொழில் பயிற்சி அளித்து அதன் மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு கொண்டு செல்ல முடியும் என்கிற நோக்கிலே அரசு செயல்படுவது தெளிவாக இருக்கிறது. சிறு குறு நிறுவனங்களுக்கான பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக கடன் உதவி போன்றவையும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. வேலை வாய்ப்புகளை அதிகம் உருவாக்குபவர்களுக்கு கூடுதலாக சலுகைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே மிகவும் தெளிவாக கூட்டணி அழுத்தம் மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கிற அரசியல் கட்டாயம் வரும் நாட்களிலே மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களிலே தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. அதை கருத்தில் கொண்டு பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கார்த்திகேயன், 2 வாரங்களுக்கு முன்பு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அமைச்சர்கள், பிரதமர், உள்துறை அமைச்சர்லாம் சந்தித்து பேசினார். அந்த அடிப்படையில் அவர் வைத்த கோரிக்கைகள் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக பட்ஜெட்ல நிதியமைச்சருடைய அறிவிப்புகள் காமிக்குது. ஆனால் சிறப்பு அந்தஸ்து மட்டும் கொடுக்கப்படலை. அவர் வச்ச முக்கியமான கோரிக்கையை தான், சிறப்பு அந்தஸ்து மட்டும் கொடுக்கப்படலை. அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பீகாருக்கான நிதி பங்கீடும் அதிகரிக்கப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல. விரிவான விவரங்களுக்கு நன்றி. ஆனந்தம்
ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.